ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு கேரளாவில் எங்களோட மார்னிங் ரொட்டீனும் அதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து இட்லிக்கு கேரளாவில் ஒரு பொடி பண்ணுவோம். இன்னைக்கு அதோட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். யூஸாக இருந்தால் கண்டிப்பாக கேரளா ஃபுட்டெல்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலே வந்து இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டேன். இட்லி வந்து நேற்றே மாவாட்டி வச்சனால இட்லியெல்லாம் ஊற்றியாச்சு. தயிர் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் நேற்று. அது இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு குழம்பு எதுவுமே வைக்கல. தயிர் தான் இன்னைக்கு வந்து சாப்பாட்டுக்கு எடுக்கலாமேட்டு இருக்கேன். இப்போ வந்து கார சட்னி அரைச்சிருந்தா தேங்காய் மிளகாத்தூள் பொட்டுக்கல்ல எல்லாமே போட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து கார சட்னி அரைச்சிட்டு உளுந்து பருப்பு அதே மாதிரி கடுகு கருவேப்பிலை வர மிளகாய் எல்லாம் சேர்த்து இப்போ வந்து தாளிச்சு எடுத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து இட்லிக்கு இந்த சட்னி மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து கேரளாவில் சீக்கிரமாக ஒரு பொடி பண்ணுவோம். அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து கொட்டை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் சாப்பாட்டு அரிசி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடாகி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இப்போ எடுத்து மாற்றிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இட்லிக்கு வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சுக்கலாம். கடையிலெல்லாம் வாங்குறது வந்து ரொம்ப வந்து அன்ஹெல்த்திங்க. இப்போ வந்து நான் வந்து உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். அரிசி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். சாம்பார் பருப்பு இல்லைங்களா, அதை தான் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து நல்ல கமகமன்னு வாசம் வந்தது. இப்போ வந்து அதையும் எடுத்து ஒரு பாத்திரத்துலேயே அந்த அரிசியை நம்ம கொட்டி வச்சிருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை மிளகு சீரகம் எல்லாம் கொஞ்சம் 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம் போட்டால் போதும். கொஞ்சமாக மிளகு வந்து ஒரு 8-9 மிளகு நான் சேர்த்துருப்பேன். அவ்வளோதாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றுமே இல்லாமல் சீக்கிரமாக நமக்கு வந்து வீட்டிலே இந்த மாதிரி பொடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைலில் இந்த பொடி வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஃபேவரேட். எல்லாத்துக்கும் இட்லி கூட சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து பச்சை கருவேப்பிலை நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து செடியிலேருந்து பிச்சு கொண்டு வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதையும் அதுக்கப்புறமா மிளகாத்தூளும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜினால நான் வந்து மிளகாத்தூள் வந்து இந்த சூட்டோட சூடு மேலாப்பில் நான் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துங்க. இந்த கல்லுப்பு என்ன சேர்க்குறது தெரியுமா, கல்லுப்பு சேர்த்தா தான் இது வந்து சாப்பாட்டுக்கு அதிகமாக வந்து டேஸ்ட் கிடைக்குது. என்னன்னு எனக்கு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி சில பேர் வந்து கொரகரப்பாக அரைப்பாங்க. நாங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல பவுடராக அரைச்சிருக்கோம். அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பசங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இப்போ நானும் வந்து சுட சுட இட்லி நல்ல கார சட்னி அதே மாதிரி இட்லி பொடியோடு இன்னைக்கு காலையில் டிஃபனை முடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட இட்லியோட இன்னைக்கு வந்து பொடி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்து பொடி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். கடையில் வாங்குறதை விட இந்த மாதிரி செய்யும்போது பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம மிளகு சீரகம் எல்லாம் சேர்த்தனால நமக்கு சளிக்கு இருமலுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீண்டும் சந்திக்கலாம்.